ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தவறும் தண்டனையும். இதன் தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் செய்யக்கூடாத செயல்களை செஞ்சுட்டு அதனால் சிக்கலில் மாட்டிக்கிட்டு மிகவும் மன வருத்தத்தை சந்தித்து அதற்கான பனிஷ்மெண்ட்டாக வாழ்க்கையில் பெரும் பகுதியை கடனுக்காகவோ எதிரிகளுக்காகவோ நோய்களுக்காகவோ கழித்து தள்ள வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்கும். அது எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் நாம் இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும், எந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இது நடக்குங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தவறிழைக்க தூண்டும் கிரகங்கள் ரெண்டு பேருங்க. ஒருத்தர் செவ்வாய், இன்னொருத்தர் புதன். ராகு தவறிழைக்க தூண்டுவதற்கு உச்சம் பெற்ற செவ்வாயோடோ அல்லது வலிமை பெற்ற புதனோட சேர்ந்திருந்தார்னா போதும், தவறை இவங்க துணிஞ்சு செய்வாங்க. இதுலேயும் ஒரு நுணுக்கம். அருளணி லக்னங்களுக்கு புதன் வலுத்திருந்தால் ஈஸியாக தப்பு பண்ணுவாங்க. பொருளணி லக்னங்களுக்கு செவ்வாய் வலுத்திருந்தால் ஈஸியாக தவறு செய்வாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம், இந்த 6 லக்னங்களும் பார்த்திங்கன்னா அருள் அணி லக்னங்கள். ஸோ இந்த 6 லக்னக்காரங்களுக்கு ஜாதகத்தில் புதன் திக்பலமாக இருந்தாலும், ஆட்சி பெற்று இருந்தாலும், உச்சம் பெற்று இருந்தாலும் இவர்கள் தவறிழைக்க போகிறார்கள்னு அர்த்தம். வாழ்க்கையில் தப்பு பண்ணுவாங்க. இதில் ராகுவோட அந்த புதன் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக துணிஞ்சு தப்பு பண்ணுவாங்க. இவங்களை ஈஸியாக புதன் தூண்டி விடுவார். இந்த 6 லக்னக்காரர்களுக்கு புதன் அவ்வளோ பெரிய நல்லது செய்கிறவர் இல்லை. எக்ஸ்பெக்ஷன் சிம்ம லக்னம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு புதன் ஓரளவுக்கு நல்லது செய்வார். அது மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அவங்களுமே ஏதாவது வில்லங்கமான தப்பில் ராகுவோடு சேர்ந்துட்டால் மாட்டிக்குவாங்க. புதன் ஒரு ராகுவும் சேர்வது பொதுவாக குறுக்கு வழியை ஏற்படுத்தும் தன்மை. இதில் புதன் மட்டுமே வளர்த்திருந்தாலும் தவறு செய்வார்கள். ராகுவோடு சேர்ந்திருந்தால் துணிந்து தவறு செய்வார்கள். அதேமாதிரி பொருள் அணி லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருந்தால் தப்பு பண்ணுவாங்க. செவ்வாய் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4 நிலையில் இருந்தால் இவர்கள் தவறிழைக்க ரெடி அப்படின்னு அர்த்தம். அதில் கூட ராகுவும் சேர்ந்துட்டாருன்னா கம்பல்சரி துணிஞ்சு தப்பு பண்ணிவிடுவாங்க. சரி, இது தவறு இழைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த 2 லக்ன குரூப்புகளுக்கும் ஆப்போசிட்டான கிரகங்கள் இவங்க 2 பேரும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறு இழைக்க தூண்டும் கிரகம் செவ்வாய். கோபத்தினால இழைக்கிற தவறு. தான் அதிமேதாவி, எனக்கு தெரியாததே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தவறு இழைக்க தூண்டுற கிரகம் புதன். புதன் மேதாவித்தனத்தால் தப்பு இழைப்பார். செவ்வாய் உணர்ச்சி வசப்பட்ட தவறுகள் இழைக்க வைப்பார். இப்போ உணர்ச்சி வசப்பட்ட தவறுகள் அப்படிங்கிறது தகராறு, அடிதடி, வெட்டுக்குத்து, கணவன் மனைவி சண்டை, குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், ஒரு மாதிரி வாய் தகராறு, பேச்சை வீசிடுறது, வாய் பேசுகிறதுக்கு முன்னாடி கை பேசுறது, இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட தவறுகளில் வந்துடும். வேகமாக வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணுறது, நம்மளுடைய தவறுனால் மற்றவங்களுக்கு விபத்தை உண்டாக்குறது, இந்த மாதிரி இந்த செவ்வாய் செய்யும் தவறுகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிரிமினலிசமாக இருக்கும். அது சட்டத்தால் தண்டிக்கப்படும் விதி கொண்ட தவறுகளாகவே வந்துடும் கிட்டத்தட்ட. புதன் பார்த்திங்கன்னா அதிமேதாவித்தனத்தால் பண்ணக்கூடிய தவறு. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவு திருட்டு, அடுத்தவங்களுடைய கண்டுபிடிப்பை திருடுறது, ஓவராக பணத்தை கொண்டு எங்கேயாவது சிக்க வைக்கிறது, ஏமாற்றி கடன் வாங்கிறது, கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, சூதாட்டத்தில் ஈடுபட்டு குடும்பத்து தெரியாமலே அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் சொத்துக்களை அழிச்சிடுறது, போலி மோசடி பண்ணுறது, செக்கு மோசடி பண்ணுறது, பணத்தை பல பேர்கிட்ட கையாடல் பண்ணுறது, இந்த மாதிரியான தவறுகள் செய்வாங்க. இதுவும் கிரிமினல் தான். இது சிவிலில் வரும். முதல்ல உள்ளது இரத்த காயம், வெட்டு, குத்து, தகராறு, வம்பு வழக்கு, அந்த மாதிரி வரும். இந்த புதன் பண்ணுறது கிரிமினலிசமான, அப்படியே பாலிசாக நாசுக்காக செய்யக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சீட்டிங். ஸோ இந்த 2 பேருமே ஆப்போசிட் குரூப்புகளுக்கு, அதாவது அருள் அணிக்கு புதனும் பொருள் அணிக்கு செவ்வாயும் வலுத்திருந்தால் தவறிழைக்க போகிறீர்கள்னு அர்த்தம். இதில் ராகு சேர்ந்துட்டா குற்ற உணர்வு துளி கூட இல்லாமல் தவறிழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். குற்ற உணர்வே இருக்காது, அவன் அசால்ட்டாக பண்ணுவாங்க.
ஒரு நம்ம தப்பு பண்ணுறோமே அப்படிங்கிற எண்ணமே துளி கூட இல்லாத அளவுக்கு தவறு இழைத்து விடுவார்கள். சரி, இங்கே தண்டனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஜாதகங்களில் சனி பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்புக்கு மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். தவறுக்கான தண்டனை இந்த பிறவிலேயே, அதுவும் சமீப காலத்துக்குள்ளேயே கொடுத்து வச்சிரும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த உச்சம் பெற்ற, ஆட்சி பெற்ற, மூலத்திரிகோணம் பெற்ற செவ்வாயோடு சனி தொடர்பு கொண்டிருந்தாலும், உச்சம் பெற்ற, ஆட்சி பெற்ற, திக்பலம் பெற்ற, மூலத்திரிகோணம் பெற்ற புதனோடு சனி தொடர்பு கொண்டிருந்தாலும், சனி பகவானே உங்கள் ஜாதகத்தில் தனித்த நிலையில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். தண்டிக்கும் கிரகம் சனி, தப்பு செய்ய தூண்டுற கிரகம் இவங்க 2 பேர். இதில் பொருளணி லக்னங்களுக்கு புதன் வலுத்திருந்தால் அவங்க குற்றம் செஞ்சாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அருளணி லக்னங்களுக்கு செவ்வாய் வலுத்திருந்தால் அவங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் செய்யக்கூடிய தவறுகள் காப்பாற்றப்பட்டுவிடும். இந்த வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கணும். நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வச்சு செய்யும் தன்மை கொண்டது. நீங்கள் பாருங்கள், மேச லக்னத்துக்கு புதன் ஆகாதவர், விருச்சிக லக்னத்துக்கு புதன் ஆகாதவர், கடக லக்னத்துக்கு புதன் ஆகாதவர், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு புதன் ஆகாதவர், சிம்ம லக்னத்துக்கு கூட ஒரு மாதிரி நல்லவர் தானே ஒழியோ முழுசாக நல்லவர்னு எடுத்துக்க முடியாது. சூரியனோடு சேர்ந்து இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி வந்துடும். அப்போ இந்த 6 லக்னங்களுக்கு இவர் வில்லங்க முடிச்சார். அப்படியே இதில் போட்டு ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள், செவ்வாய் 12ஆம் அதிபதி, துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மாரக அதிபதி, கன்னி லக்னம், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகாதவர், மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் நண்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக இப்படி வரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த அணி லக்னம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஆப்போசிட் கிரகம் நீங்கள் பொருளணி லக்னமாக இருந்தீங்கன்னா, செவ்வாய் வலுத்திருந்தால், அதுவும் ராகுவோட தொடர்பில் இருந்தால் மிகவும் கவனத்துடன் இருங்கள். சனி வலுத்திருந்தால் நீங்கள் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்க போகிறீங்கிறது அர்த்தம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ மேசலக்ன ஜாதகம், உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் உச்சம், 6ஆம் இடத்துல புதன் உச்சம், 4ஆம் இடம் கடகத்தில் ராகு இருக்கார். எப்போயுமே ராகுவுக்கு தனக்கு முன்னும் பின்னும் 3ஆம் வீட்டை கட்டுப்படுத்தும் வலிமை உண்டுன்னா அந்த புதன் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ராகுவோட தொடர்பில் புதன் இருக்கிறார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் 10ல் சனி ஆட்சி, கேதுவோடு சேர்ந்து ஆட்சியாக இருக்கார். ஸோ குற்றம் செஞ்சு மாற்றுறதுக்கு இதை விட ஒரு அமைப்பு வேறு எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு புரியுதா? புதன் உச்சம், 4ல் ராகு இருக்கார், சனி 10ல் ஆட்சியாக இருக்கார் கேதுவோட, உங்களது மேச லக்னம். ஸோ நீங்கள் ஒரு அருளணி, எதிரி பார்ட்டி பவர்ஃபுல்லாக இருக்கா, தப்பு பண்ண போகிறீங்க, அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். சரி, சனி வழுக்கலை சார், ஆனால் புதன் வலுவாக தான் இருக்கார், தப்பு செய்ய போகிறீங்க, அதனால் மன வருத்தம் அடைய போகிறீங்க. தவறிழைக்காமல் தப்பிக்கிறதுக்கு தான் இந்த காணொலியே. இதுவே நீங்கள் ஒரு கன்னி லக்னம், உங்களுக்கு 8ல் செவ்வாய் ஆட்சி, கூடவே சூரியனும் பவர்ஃபுல்லாக இருக்கார், செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல வலுத்து நிற்கிறாங்க. கன்னிகா லக்னம், புதன் மீனத்தில் நீச்சம், கூட சுக்கிரனும் இருக்காருங்கிறதுனால நீச்ச பங்கம் கிடச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கன்னி லக்னத்திற்கு ஆகாத ஆள், பவர்ஃபுல்லாக இருக்கார், தன் உச்ச சூரியனோட வேற சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு, ராகுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி முன்ன பின்ன 3ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே செவ்வாயை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ உங்கள் ஜாதகமும் தவறிழைக்கும் வாய்ப்புகள் உள்ள ஜாதகம். புரிஞ்சிச்சுங்களா? தவறிழைக்கும் வாய்ப்பு உள்ள ஜாதகம். இதில் கடகத்தில் சனி உட்கார்ந்துட்டுருக்கார். இதில் சனி ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம்லாம் அடையலை, ஆனால் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருப்பார். அந்த தவறிழைக்கும் கிரகத்தை சனி பார்க்கறதுனால இவர் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புரிஞ்சிடுச்சுங்களா? ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், நீங்கள் பொருளணி லக்னக்காரராக இருந்தால், செவ்வாய் வலுத்து ராகுவின் தொடர்பில் சனியும் அவர்களோடு தொடர்பு கொண்டால் குற்றம் செய்து தண்டனை அடையப் போகிறீர்கள் என்றும், நீங்கள் அருளணி லக்னமாக இருந்தால் புதன் வலுத்து ராகுவின் தொடர்பு கொண்டு சனியின் தொடர்பும் அங்கே இருக்கும் பட்சத்தில் குற்றம் செய்து தண்டனை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அறிவுசார் விஷயங்களில் தானே அதிமேதாவி என்கின்ற நிலையில் தவறிழைக்காமல் இருங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.